இந்திய கரன்சி உருவானது எப்படி? 1938ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சியின் போதே இந்திய ரிசர்வ் பேங்க் மூலமாக இந்திய கரன்சிகள் அச்சிடப்பட்டன. இதில் முதலில் ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய். 10,000 தான் அதிகபட்ச தொகை. தற்பொழுது இந்த 10,000, 1000 போன்ற நோட்டுகள் கிடையாது. அதிகபட்ச தொகையாக ரூ. 500 இருக்கிறது. இப்படியாப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்திய ரிசர்வ் பேங்க் இதை அனைத்தும் நிர்வாகம் செய்து வருகிறது. அதற்கான வெளியீடு உரிமையை மட்டுமே மத்திய அரசு பெற்றுள்ளது. 1938ற்கு பின் 2010இல் இந்திய அரசாங்கத்திற்கென்று டாலர், ரூபே போன்ற எழுத்துக்களுக்கு இணையாக ஒரு குறியீடு தேவை என்பதற்காக மத்திய அரசு ஒரு போட்டியை நடத்தி, அதற்கான பொதுவான திறந்தவெளி போட்டியை நடத்தி அதற்கான குறியீடை உலகமெங்கும் அறிவித்தது. இந்த குறியீடு தான் தற்பொழுது உலகம் முழுதும் பயன்படுத்தப்படுகிறது. இதை தமிழ்நாடு அரசு 2025 ஆண்டு பட்ஜெட்டில் மாற்றியுள்ளது. தமிழ் எழுத்தான ரூபாயின் முதல் எழுத்து. இது எந்த அளவுக்கு பிரச்சனையோ சர்ச்சையோ கொண்டு செல்லும் என்பது காலம்தான் பதில் சொல்லும். இந்திய நாட்டின் நாணயங்களை மற்றும் கரன்சிகளை இந்திய ரிசர்வ் வங்கி நிர்வகிக்கிறது. அதை வெளியிடும் பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு உண்டு. இந்திய அரசின் நாணயங்கள், கரன்சிகளை மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத் மற்றும் நெய்டா ஆகிய 4 இடங்களில் அச்சிடப்படுகிறது. இந்திய ரூபாய் குறியீடு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நாணயமான இந்திய ரூபாயின் பணக்குறியீடாகும். இந்த குறியீடு இந்திய மக்களிடையே நடத்தப்பட்ட ஒரு திறந்த போட்டியின் மூலம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த குறியீட்டை இந்திய அரசுக்கு ஜூலை 15ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. சரி, இந்த குறியீட்டை தயாரித்தது யார்? இந்திய நாணயம் மற்றும் கரன்சிக்கான குறியீட்டை கண்டுபிடித்தவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார். இவர் 1978ஆம் ஆண்டு பிறந்தவர். உதயகுமாரின் தந்தை தர்மலிங்கம் 1971ஆம் ஆண்டு முதல் 76ஆம் ஆண்டு வரை ரிஷிவந்தியம் தொகுதியின் திமுக எம்எல்ஏ. இவருடைய மகனாவார் உதயகுமார். இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட வடிவமைப்பாளராக படித்து பின்பு தற்பொழுது குவஹாத்தியில் இந்திய கல்வியாளர் மற்றும் வடிவமைப்பாளர் துறையின் தலைவராக உள்ளார். இந்திய ரூபாயின் குறியீட்டை தரும் திறந்த போட்டியில் 3000 பேருக்கு மேல் கலந்து கொண்டதில் கடைசி 5 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் உதயகுமார். இது ஜூலை 10ஆம் தேதி 2010இல் நடைபெற்றது. இப்படி தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கண்டுபிடித்த இந்திய குறியீட்டை 15 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில அரசு அதை ஏற்க மறுத்து தன்னுடைய பட்ஜெட் லட்சையில் இதை குறித்து குறியீடை மாற்றி தமிழ் எழுத்தான ரூபாய்க்கான முதல் எழுத்து ரூவை பயன்படுத்துகிறது. இந்த குறியீடு, இந்திய கரன்சியின் குறியீடு இந்தி எழுத்தின் வடிவமான தேவநாகரிக எழுத்தின் வடிவாக இருப்பதால் தமிழகத்தில் உள்ள தமிழ் எழுத்தான ரூபாயிலிருந்து ரூவை பயன்படுத்துவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இப்படி குறியீடை கண்டுபிடித்த உதயகுமார் பத்திரிகையாளர்களுக்கு, தொலைக்காட்சிகளுக்கும் அளித்த பேட்டியில் இது பிரச்சனை தமக்கு வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். இது நாட்டுக்கான பொதுவான குறியீடு அல்ல, உலகத்திற்கான பொதுவான குறியீடு. இதை தமிழ்நாடு அரசு திடீரென்று மாற்றியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு இதற்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ரூபாய் என்று பெயர் பயன்படுத்தினாலும், பாரதம் என்று பெயர் பயன்படுத்துவதும், தமிழகம் என்று பயன்படுத்துவதை தமிழ்நாடு என்றும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசும் மத்திய அரசும்
தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு கொண்டிருப்பது நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்று பொதுவான மக்கள் கருத்து தெரிவிக்கிறார். இதுபோன்ற கருத்துள்ள செய்திகளுக்கு பிபிசி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.